இந்த பார்த்துக்க பைய துற திறந்து விட்டு இருக்க முடி வர கை எடுத்து மூச்சு விட முடியும். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பையன் வந்து புறா வாங்கிட்டு போனால். ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இது வந்து முதினாவும் சாதாவும் கிராஸ் ஆகி சிக்கு பொரிச்சது. இது வந்து ரொம்ப நாளாச்சு இந்த முட்டை பொரிக்கலை. ஸோ அதே மாதிரி இது வந்து பழைய குஞ்சு சிக்கு கொஞ்சம் பெருசாக வந்து நினைக்கிறேன். அந்த சிக்கு கீழே வந்துருச்சு. இந்த சிக்கு கீழே வந்துட்டு போயிடுச்சு. இது சிக்கு கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் பழைய புறாக்கள் தான். ஆமாம், கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட. சரியா? இது எல்லாமே பழைய புறாக்கள் தான். முட்டை வந்து ஒரிஜினல் முட்டை கூடாது, அது சும்மா டம்மி முட்டை. சரியா? கொஞ்ச நாளாக நான் ஊரில் இல்லை, இன்றைக்கி தான் வந்தேன். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா புறாக்களே கம்மியாக இருக்குது. மேலே நிறையா புறாக்கள் உட்காந்துருக்கு. ஆனால் ஒரு புறா மிஸ்ஸிங் ஆகுது. எனக்கு தெரியும் என்னென்ன புறாக்கள் இருக்குது, என்னென்ன புறாக்கள்னு. ஒரே ஒரு புறா மிஸ்ஸிங் ஆகுது. ஏன்னா புறாக்கள் மட்டும் தானே தெரியும், எல்லாருக்கும் தெரியாதுல்ல. ஓகே, நம்ம போய் இற போட்டுருவோம். ஓகேங்களா? அவங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதினா புறா கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று சின்னமாக வந்துருக்கு பாருங்கள். ஒன்று வந்து முதினா கிராஸும், ஒன்று வந்து சாதா புறா கிராஸும். இப்போ தான் சிக்கு கொண்டு வந்துருக்கு. இது ஒரு சிக்கு கீழே விழுந்துருச்சு. நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே போச்சுன்னு தெரில. இந்த புறாக்கள்லாம் இப்போ தான் இறங்குற டைமு. சரியா? ஒன்று ஒன்றா இப்போ அழகாக இறங்கும் பாருங்கள். நான் சொல்லலை, விசில் அடித்தோடனே ஒன்று ஒன்றா அழகாக இறங்குது பார்த்தீங்களா? அதுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம இற போட்டு. என் வாய்ஸை கேட்டோன்னே எப்படி இறங்குது பாருங்கள். பாருங்கள், வாய்ஸை கேட்டோன்னே பாருங்கள் எப்படி இறங்குது. நான் சொல்லலை, இற போட்டு திட்டு இது பண்ணாலும் வீட்டில் இவ்வளோ தான் பார்த்தேங்க. நான் ஊருக்கு போனதுனால இற போடலாம்ல. அப்புறம் என்னோடய வாய்ஸை கேட்டு எப்படி வருது பாருங்கள். இதெல்லாம் என்னோட இங்கேயே பொரிச்சது. அதான் என் வாய்ஸை கேட்டனே வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? ரொம்ப எல்லாமே நல்லா பழகின புறாக்கலாம். அதனால் நான் நிறைய புறாக்கள்லாம் கொடுக்குறதில்ல. வந்து எப்படி எட்டி பார்க்குதுன்னு பாருங்கள். சரியா? ஏன்னா வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அது வந்து திருத்திட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஊரில் இல்லையே. இப்போ தான் திறந்து விட்றேன். திறந்தோடனே பாருங்கள் எவ்வளோ லைனை இறங்கி எனக்கு இந்த விசில் அடிக்கிறதுக்காண்டி எப்படி ஆவலை காத்திட்டு இருக்குன்னு. சரி, ரொம்ப நேரம் காக்க வைக்க வேணாம், போவோம். நம்ம வந்து இற போட்டுருவோம். ஸோ வழக்கம் போல் நம்ம கம்பு எடுத்தாச்சு. கம்பு எடுத்தோடனே பாருங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக வராங்கன்னு. கம்பு எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். கம்பு அரிசி தான் போடுவோம், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நம்ம போடுறதில்ல. முக்கால்வாசி கம்பு அரிசி மட்டும் தான் நம்ம போட்டுக்கிட்டு. சரிங்களா? கம்பும் அரிசி மட்டும் தான் போடுறோம். ஓகே, எல்லா அப்புறம் இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சொன்ன மறந்துட்டேன், ஒரே ஒரு பட்டா இறங்குனுச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரில. வாங்க அது தெரிய விட்டுருவோம். இப்போ ஒரு புறா மிஸ்ஸிங்க, கண்டிப்பாக ஒரு புறா மிஸ்ஸிங்னு சொல்கிறேன். ஒரே ஒரு மிஸ்கி புறா ஆகானா, அது எங்கே போச்சுன்னு தெரில. போனதை முடிச்சுச்சேன்னு தெரில. ஸோ இல்லை மற்ற புறாக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரே ஒரு முஸ்கி புறா மட்டும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம்னா முஸ்கி ஆரஞ்சு கலர், அந்த முஸ்கி காணும். ஏன்னா என் புறா எனக்கு என்னென்ன புறான்னு கரெக்டாக சொல்லுவேன். 50-60 புறா தான் கரெக்டாக சொல்லிடுவேன். ஒரே ஒரு புறா மட்டும் மிஸ்ஸிங்கில் இருக்குது. அது ஆரஞ்சு கலர் முஸ்கி. அதான் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. புதுனாச்சிக்கு சொல்லியிருப்பேன். இதோட பேர் தான் கணச்சூடிய. நான் சொல்லலை, கீழே உட்காந்துருப்பேன். 5 கீழே உட்காந்துருக்கு பட்டா. நான் சொன்ன பட்டா இதான்.